சிக்கனில் மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 5-6 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, ஒரு இனுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கைவிட்டு கிளறி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க. மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் சோம்பு சேர்த்து அது நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வத்தல் எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மசால் போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல சிக்கனு, அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் கறி மசால் தூள் சேர்க்க மறந்துட்டேன். இதோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ கிரேவி மாதிரி ஆயிரும். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசிலுக்கிட்ட வரட்டும். கறி நல்லா பஞ்சு போல் வெந்து ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணோம்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சிக்கன் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சிக்கன் மிளகு பிரட்டல் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.